ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வேவர்க். இன்றைய வகுப்புல எக்கனாமிக்ஸ்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 2 ஆன நாட்டு வருமானம் குறித்து தான் டீடைல்டா பார்க்க போறோம். இந்த லெசன் டோட்டலா ஒரு 15 பேஜஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த லெசன்ல கண்டென்ட் இருக்கா அப்படின்னா கிடையாது. பட் இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எக்கனாமிக்ஸ்ல மத்த லெசன்ஸ் படிக்கும்போது ஜிடிபி, ஜிஎன்பி, ஜிடிபி டிஃப்ளெக்டர் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ இதுக்கான மீனிங் என்ன அண்ட் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத டீடைல்டா இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த லெசனை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல மத்த லெசன்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நாட்டு வருமானம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாமுவேல்சன் அவர்கள் இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதை யாரு சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இடம்பெறுது. சோ அதனால எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையுமே நம்ம கிளியரா படிக்கணும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டு வருமானம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நாட்டு வருமானம் அப்படின்னா என்னன்னா ஒரு வருஷத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பிளஸ் பணிகளுடைய பண மதிப்பு என்னவோ அதுதான் நாட்டு வருமானம். பண்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை, அதாவது மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய பொருட்களை தான் பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம உணவு உண்றோம், அடுத்தது தூங்குறதுக்கு பெட்டு, தங்குறதுக்கு வீடு, அடுத்தது யூஸ் பண்றதுக்கு போனு, மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி பொருட்களா இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பண்டங்கள்னு சொல்லுவாங்க. அதுவே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, ஆனா பிசிக்கலா உங்களால பார்க்க முடியாது, தொட முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐடி செக்டர்ஸ்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, தொட முடியாது. பட் ஆனா அதோடைய அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அத யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல எளிமையாக்குறதுக்கு அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது என்னென்னலாம் இருக்குன்னா, ஒண்ணு பண்டமா இருக்கும், இல்லன்னா பணியா இருக்கும். அப்ப அந்த 2த்தோட மொத்த உற்பத்தி என்னதான் நம்ம நாட்டுடைய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? சோ இப்ப நாட்டு வருமானம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு வருஷத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பினான்சியல் இயர்லயும் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள், பணிகளின் பண மதிப்பு. அது என்ன பண மதிப்பு அப்டின்னா, இத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் பிரைஸ்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல அதுக்கு எவ்ளோ பிரைஸ் குடுக்குறாங்க. இந்த பொருளுக்கு எவ்ளோ பிரைஸ். அப்ப அந்த பொருளுடைய மொத்த பண்டங்களுடைய உற்பத்தி வேணும்னா, மொத்த பண்டங்களுடைய மார்க்கெட் பிரைஸ ஆட் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். அதே மாரி தான் பணிகள். ஒரு பணிய நீங்க அனுபவிச்சுக்கணும். ஒரு சர்விஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அந்த சர்விஸ்க்கான மார்க்கெட் பிரைஸ் என்ன? சோ அதையும் ஆட் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் அடுத்தது இந்த சர்வீஸ் இந்த 2டைய மார்க்கெட் பிரைஸ் ஆட் பண்ணா நம்மளுடைய நாட்டுடைய வருமானமானது கிடைக்கும். சரி, இந்த நாட்டுடைய வருமானத்த கணக்கிட்டு என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுடைய வருமானம் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அந்த நாட்டுடைய பொருளாதார நடவடிக்கை என்னங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பொருளாதாரம் வளருதா, இல்ல தேயுதா அப்படிங்கறது எல்லாத்தையுமே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த நாட்டுடைய வருமானத்தை வைத்துதான் நம்மளால சொல்ல முடியும். அதே மாரி இப்ப உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க வந்து ஒரு ரூ. 100 வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, உங்களால எவ்வளவுக்கு ஒரு பொருள வாங்க முடியும்? ரூ. 150க்கு ஒரு பொருள வாங்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான். ரூ. 100 தான் உங்களுடைய வருமானம். அப்ப உங்களால ரூ. 100 வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள வாங்கிக்கலாம். கரெக்ட்டா? ஏன்னா என்னுடைய வருமானம் எவ்வளவோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். அதே மாரிதான். ஒரு நாட்டுடைய வருமானம் தெரிஞ்சாதான் அந்த நாட்டுடைய வாங்கும் சக்தி என்ன அப்படிங்கிறதே தெரியும். ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய நாட்டுடைய வாங்கும் சக்தி என்னன்னு தெரியணும்னா, நம்ம நாட்டுடைய வருமானமானது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சாமுவேல்சன் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பு தான் என்னன்னா நாட்டு வருமானம் அப்படிங்கிற இந்த கருத்துரு அப்படின்னு சொல்றாரு சாமுவேல்சன். நம்மளுடைய இன்றைய காலகட்டத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை. மெயினா இருக்கக்கூடியது என்னன்னா வேலை வாய்ப்பின்மை. அடுத்தது இன்ஃபிளேஷன், பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன? அதிக அளவு பிரைஸ் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு கொஞ்சம் தான் ப்ராடக்ட் உங்களால வாங்க முடியும். அப்ப ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் நெறைய இருக்கும். ஆனா கம்மியா தான் உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியுங்கிறது பணவீக்கம். அடுத்தது ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னா, நம்முடைய நாட்டு வருமானம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் இத சமாளிக்க முடியும். சோ அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெர்ம் தான் என்னன்னா, இந்த நாட்டு வருமானம். ஏன் மேம் இது இல்லன்னா பண்ண முடியாதா? பண்ண முடியாது. இப்போ உங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வருது.
ஒரு ப்ராப்ளம ரெக்டிஃபை பண்ணும். அதுக்கு உங்ககிட்ட வருமானம் இருக்கணும். அப்போ இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 லேக்ஸ் வருது. சோ அத உங்களால சமாளிக்க முடியுமான்னா, உங்களுடைய வருமானத்த பொறுத்து தானே சொல்ல முடியும். கரெக்ட்டா? அப்ப உங்களோட வருமானம் என்னன்னு தெரிஞ்சா தான், உங்களால அந்த ப்ராப்ளம ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னே சொல்ல முடியும். அப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ ரெக்டிஃபை பண்ணணும்னா, அதுக்கு நம் நாட்டுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பு தான் என்னன்னா நாட்டு வருமானம் அப்படிங்கிற கருத்து. இத யார் சொன்னாங்க அப்படின்னா சாமுவேல்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த நாட்டு வருமானம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கேல்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க எப்படி பீப்பிள கிளாசிஃபை பண்றீங்க? புவர், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றீங்கல்ல. சோ அதே மாரி நம்மளுடைய நாட்டையும் கிளாசிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து என்னன்னா இந்த நாட்டு வருமானம். நம்மளுடைய நாடு வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியா, இல்ல அன்டெவலப்டு கண்ட்ரியா, இல்ல டெவலப்பிங் கண்ட்ரியா, வளரும் நாடா, வளர்ந்த நாடா, வளர்ந்து வரும் நாடா அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு வருமானமானது யூஸ் ஆகுது. அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடக்கூடிய ஒரு கருவியாகத்தான், ஒரு அளவுகோலாகத்தான் இந்த நாட்டு வருமானமானது இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு நாட்டுடைய வாங்கும் சக்தியை குறிப்பிடக்கூடிய ஒரு கருவியாகவும் எது இருக்கு அப்படின்னா, இந்த நாட்டு வருமானமானது இருக்கு. ஓகேங்களா? ஒரு நாட்டு வருமானத்த வச்சுதான் அந்த நாடு வளர்ச்சி அடையுதா, இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாட்டு வருமானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்றாங்க. சோ அப்ப ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மாறும் விகிதத்தை பொறுத்து தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியானது சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்ப உண்மை நாட்டு வருமான வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விகிதத்தை பொறுத்து பொருளாதாரத்தின் வளர்ச்சியானது அளவிடப்படுகிறது. இப்போ இந்த இயர் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அடுத்த வருஷம் போகும்போது இந்த இயர கம்பேர் பண்ணும்போது அடுத்த வருஷம் அதிகமா இருக்கலாம். அப்ப கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சோ இந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சேஞ்சஸ் ஆனது நடக்கும். சோ அத பொறுத்து தான் அந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையுதாங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க ஒரு 2 பேரோட கோட்ஸ் குடுத்திருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சதை தான். ஆனா அத கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லியிருப்பாரு. ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும், முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்யுது. அதாவது ஒரு நாட்டுல பண்டமும், பணிகளையும் உற்பத்தி செய்யறதுக்கு என்ன வேணும்? மேன் பவர் வேணும். ஏன்னா நம்ம தானே இப்ப ஒரு ப்ராடக்ட், ஒரு கடலை உருண்டையே உற்பத்தி செய்யணும்னாலும், அப்ப கடலை உருண்டை உற்பத்தி செய்ய என்னென்னலாம் வேணும்? கடலை வேணும், வெல்லம் வேணும், தண்ணி வேணும், அடுப்பு வேணும், தீ வேணும். இது எல்லாமே வேணுமா? சோ இந்த காரணிகள் எல்லாத்தையும் இயற்கை வளங்கள்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள பயன்படுத்துறோம். ஆனா அந்த இயற்கை வளங்கள அப்படியே எடுத்துற முடியுமா? கிடையாது. என்ன பண்ணணும்? காசு குடுத்து தான் வாங்குறோம். அப்ப அது முதல். அடுத்தது, அப்படியே பொருள வாங்கிட்டோம். அப்படியே கொண்டு போய் சேல் பண்ணிட முடியுமா? உருண்டை ஆயிடுமா? கிடையாது. அப்ப அத உருண்டையா மாத்தணும். அப்ப என்ன பண்றோம்? ஆட்கள வைத்து அத ப்ராசஸ் பண்ணி, அத ஒரு உருண்டையா மாத்தி, ஒரு முழு பண்டமா, இறுதி நிலை பண்டமா மாத்தி கொடுக்குறோம். சோ இதே மாரி தான். அப்ப இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள பயன்படுத்தி, உழைப்பையும், முதலையும் போட்டு ஒரு பண்டத்தையும், பணியையும் உருவாக்குறோம். அதுதான் இந்த நாட்டுடைய நிகர ஆண்டு வருமானம் அல்லது நாட்டு வருமானம் அல்லது நாட்டு ஈவுத்தொகை அப்படிம்பாங்கன்னு சொல்லி ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சைமன் குஸ்னெட் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும், பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு, ஏன்னா உற்பத்தி அமைப்புல தானே உற்பத்தி செய்வோம். கரெக்ட்டா? சோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தானே மேனுஃபேக்சர் பண்ண முடியும். சோ அதுதான். சோ இப்ப மேனுஃபேக்சர் பண்றோம். இந்த மாரி மேனுஃபேக்சர் பண்ற அந்த பண்டங்களும், பணிகளும் அந்த வருஷமே அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்களா? சோ நான் உற்பத்தி செஞ்ச ஒரு பண்டமோ, ஒரு பணியோ இருக்கு அப்படின்னா, அது இறுதி நிலைய அடைஞ்சிருச்சுன்னா, அத நம்ம வித்துறலாம். விக்கிறோம் அப்படின்னா, மக்கள் அத காசு குடுத்து வாங்கி அத யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ அப்ப அந்த இயரை நீங்க உற்பத்தி செய்த அதே இயர் கூட அத வித்தரலாம். இல்ல இந்த வருஷம் விக்கல அப்படின்னா, நான் உற்பத்தி செஞ்ச பொருள் என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆ உங்களுக்கு இருப்பு இருக்குல்ல, மூலதன பொருட்கள் இருக்குல்ல, அந்த இருப்போட இதுவும் சேர்ந்து இருக்கும். அடுத்த வருஷம் வித்துரும். அந்த மாரி. சோ அதுதான் இவரு இங்க சொல்லியிருக்காரு. ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும், பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு, நிகர உற்பத்தியாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன. அப்படின்னா
இறுதிநிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நுகர்வோருடைய கைகளுக்கு போகுதுன்னா அந்த வருஷமே அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த வருஷம் பயன்படுத்தல, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்ந்துருது, அது சேமிச்சிடுறோம் அப்படின்றார். சோ இது சொன்னது யாருன்னா சைமன் குஸ்னெட். இது மட்டும் இல்ல, இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுடைய வருமானத்தை ஜிடிபியை பேஸ் பண்ணி அளவிடுறோம் அப்படின்னா அந்த நாட்டுடைய நலத்தை அறிய முடியும். அது என்ன நாட்டுடைய நலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுல உடைய நலம் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் நலம். சுகாதாரமா மக்கள் இருக்காங்களா? பாதுகாப்பா இருக்காங்களா? எந்த ஒரு பயமும் இல்லாம பாதுகாப்பா இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்குதா? கல்வி அறிவு கிடைக்குதா? சுகாதாரம் கிடைக்குதா? பாதுகாப்பு கிடைக்குதா? அப்ப அவங்களுடைய தரம், வாழ்க்கை தரமானது உயர்ந்திருக்கா? அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த நாட்டு வருமானத்தை எதை வச்சு கால்குலேட் பண்ணணும்னா, ஜிடிபியை வச்சுதான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு சைமன் குஸ்னெட். ஓகே. இந்த சைமன் குஸ்னெட் அவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இங்க மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா, இவர் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்றவர். இவர்தான் இந்த நாட்டு வருமானம் அப்படிங்கிற டெஃபினிஷனையே உருவாக்குனவர். ஓகேங்களா? சோ இப்ப நாட்டு வருமானம்ங்கிற கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா, சைமன் குஸ்னெட். இவருக்கு எதுக்கு நோபல் பரிசு குடுக்குறாங்க அப்படின்னா, இவர் இது மட்டும் இல்ல, எக்கனாமிக்ஸ்ல நெறைய விஷயத்த ஆராய்ச்சி செஞ்சு வெளிப்படுத்தியிருக்காரு. சோ அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட கண்ட்ரிய டெவலப்டு கண்ட்ரீஸா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துல இவருடைய பங்களிப்பை பாராட்டி தான் இவருக்கு நோபல் பரிசானது வழங்கப்பட்டது. யாரு? சைமன் குஸ்னெட். இவர் தான் என்ன பண்ணாரு? நாட்டு வருமானம் அப்படிங்கிற இந்த கருத்துருவை, இந்த டெஃபினிஷனையே உருவாக்குறார். ஓகேங்களா? கிளியரா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய இலக்கணம்லாம் பார்த்தாச்சா? இப்ப நாட்டு வருமானம்னா என்னன்னு தெரியுமா? நாட்டு வருமானம்னா என்ன? ஒரு வருஷத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த பண மதிப்பு தான் நாட்டு வருமானம். ஓகே. இந்த நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணும்போது நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜிடிபி. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்தது ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி. அடுத்தது என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்தது காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி. அதாவது என்என்பினா நிகர நாட்டு உற்பத்தின்னு அர்த்தம். அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா காரணி செலவுல நிகர நாட்டு உற்பத்தி என்ன. அடுத்தது தனி மனிதர் வருமானம் என்ன, செலவழிக்கக்கூடிய வருமானம்னா என்ன, தலா வருமானம்னா என்ன, உண்மையான வருமானம்னா என்ன, ஜிடிபி டிஃப்ளெக்டட், ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா என்ன. இந்த 9 டேர்ம்ஸையும் தான் அடுத்து உங்களுக்கு இந்த லெசன்ல டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஒவ்வொன்னுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டு வருமானம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஜிடிபி. ஜிடிபினா என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதை இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அப்ப தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. சோ அதனால மொத்த உள்நாட்டு உற்பத்தி. உள்நாடு அப்படின்னா டொமஸ்டிக்னு சொல்லுவோம். மொத்தனா கிராஸ். உற்பத்தி அப்படின்னா ப்ராடக்ட். ஓகேங்களா? சோ இப்ப கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு. இப்ப இந்தியாக்குள்ள, அதாவது உள்நாட்டுன்னு சொல்லட்டும்ல, அப்போ இந்தியாக்குள்ள எவ்வளவு பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யறோமோ அதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படிங்கறத நான் லேட்டரா சொல்றேன். இறுதிநிலை பண்டங்கள் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஏன் அங்காடி மதிப்பு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியால இந்த வருஷம் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளுடைய மதிப்பு தான் இந்தியாவுடைய வருமானம்னு சொல்றோமா? அப்போ அது எதோட மதிப்பு எடுத்துக்கோங்கன்னா, அந்த பண்டம் மார்க்கெட்ல எவ்வளவு போகுது, அந்த பணிக்கு மார்க்கெட்ல பிரைஸ் என்ன. மார்க்கெட் பிரைஸ்னு சொல்றோம்ல, அதுதான் இங்க தமிழ்ல அங்காடி விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்தியால மட்டும் உற்பத்தி செய்யப்பட்ட கடைசியா அதை நுகரக்கூடிய நிலையில இருக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல சொல்றேன். இது எது எல்லாம் வந்து இந்த ஜிடிபில கால்குலேஷனுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னுட்டு. இப்ப சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுகர 2 விதமா கூட சொல்லலாம். ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது எந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்களோ அத பொறுத்து இருக்கு. ஆனா இந்த ஜிடிபிய கால்குலேட் பண்ணும்போது இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் ப்ராடக்ட்ட மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஜிடிபி சாரி இப்போ சுகர வந்துட்டு ஒரு வீட்ல இருக்க ஒரு பெண் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வீட்ல இருக்கக்கூடிய பயன்பாட்டுக்காக வாங்குறீங்க. இப்ப நான் ஒரு
ஏதாவது ஒரு தேவை எனக்கு வீட்ல இருக்கும் சுகருக்கு. அப்ப சுகர் நான் போய் கடையில வாங்குறேன்னா, அது இறுதி நிலை பண்டமா கருதப்படும். அதே சுகரு ஒரு ஹோட்டல்ல வாங்குறாங்க அப்டின்னா, அது இறுதி நிலை பண்டமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. என்னன்னு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை பண்டம்னு பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த சுகர வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? டீ போடுவாங்க, காஃபி போடுவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அத அவங்க சேல் பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஃபைனலா குடுக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன? டீ, காஃபி. அதுக்குள்ள சுகர் இருக்கு. அப்போ இந்த டீ தூள், வாட்டரு, சுகரு எல்லாம் சேர்ந்தது தானே டீங்கிற கம்ப்ளீட் ப்ராடக்ட். அதுக்கான அமௌண்ட்ட தான் வந்து இந்த ஜிடிபில கால்குலேட் பண்ணுவாங்களே தவிர, இந்த சுகர் இதுக்குள்ள போடுறத தனியா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இத இப்படி கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து சுகர் ஒரு 10 கிலோ மேனுஃபேக்சர் பண்றேன். அதாவது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். சுகர் வந்து 10 கிலோ மேனுஃபேக்சர் பண்றேன்னா, இந்த 10 கிலோல 5 கிலோ இறுதிநிலை பண்டமா மக்களால அ நுகரப்படுது. இப்போ மக்கள் வாங்கி டைரக்ட்டா அவங்க யூஸ்ல 5 கேஜிஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனா இன்னொரு 5 கேஜி என்ன பண்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு பை ப்ராடக்ட்டா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இத யூஸ் பண்ணி அவங்க ஒரு டீயோ, காஃபியோ போட்டு ஹோட்டல்ல சேல் பண்றாங்க அப்டின்னா, இந்த 5 கேஜிய வந்து இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல ஆட் பண்ண மாட்டாங்க. அப்ப இது இங்க ஆட் பண்ண மாட்டாங்கன்னா, கணக்கு மிஸ் ஆயிடாதா அப்டின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த கால்குலேஷன் படி சுகர் பேஸ்டு கால்குலேட் பண்ணும்போது, அதுல இந்த 5 இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹோட்டல்ல இருந்து வரக்கூடிய இன்கம்ம கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, ஹோட்டல்ல எவ்ளோ பண்டங்கள், பணிகள் உற்பத்தி செஞ்சாங்கன்னு கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, அதுல இந்த 5 கேஜி அங்க இன்க்ளூட் ஆயிடும். ஆனா அங்க அங்க என்ன ஃபைனல் ப்ராடக்ட்டோ அதோட சேர்த்து வந்துரும். ஓகேவா? சோ அதனால இந்த இடத்துல இந்த இறுதிநிலை பண்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். ஓகேங்களா? ஆனா ஏதாவது ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணிருப்பாங்க. சோ அதனால நீங்க அந்த ப்ராப்ளம் தான் வேணாம். ஆனா ஒருவேள நான் இங்க சுகர் இண்டஸ்ட்ரிய வச்சு கால்குலேட் பண்ணும்போது, சுகர் இண்டஸ்ட்ரியோட வருமானம் 10 கேஜி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்ப இதோட மதிப்பு ரூ. 100 அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு கால்குலேட் பண்றேன். அப்ப அங்கேயும் இந்த 5 கேஜி சுகர் அங்க வச்சிருக்காங்கல்ல, அப்போ ஒரு ரூ. 50 அப்படின்னா, ரூ. 150 சுகர்னால எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கான்னா கிடையாது. ஆனா உண்மையா அங்க உற்பத்தி எவ்வளவுதான் கிடைச்சுச்சு? ரூ. 100 தான். ஆனா இங்க டபுள் கால்குலேஷன் வந்துரும்ல. சோ அதனால தான் இந்த டபுள் கால்குலேஷன் அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க இறுதிநிலை பண்டங்கள் என்னவோ அத மட்டும் தான் இந்த ஜிடிபி கால்குலேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பு. பண மதிப்புன்னு சொல்றோம்ல, அந்த பண மதிப்பு என்னன்னா மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அததான் எடுத்துப்பாங்க. சோ அதுதான் வந்து உள்நாட்டு உற்பத்தி. இது அங்காடி விலையில் கணக்கிடப்படுகிறது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி இங்க எத வச்சு கால்குலேட் பண்றாங்க? அங்காடி விலைய வச்சு. சோ அதனால அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்க. இத கால்குலேட் பண்ண டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த ஜிடிபி, ஜிஎன்பிய கால்குலேட் பண்றதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு செலவு அடிப்படையில கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு வருமான அடிப்படையில கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு உற்பத்தி அடிப்படையில கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த 9 டெர்ம்ஸ்க்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது என்ன 3 வழியில கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். ஜஸ்ட் இத நம்ம பின்னாடியும் பார்ப்போம். இங்க குடுத்திருக்கிறது. இங்க வந்து செலவு அடிப்படையில எப்படி ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்திருக்காங்க. இத நம்ம பின்னாடி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னன்னு பார்த்துட்டீங்கல்ல. அடுத்தது நிகர நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல ஜிடிபி, அந்த ஜிடிபில இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தேய்மானத்தை கழிக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு கடலை உருண்டை மேனுஃபேக்சர் பண்றேன். ஒரு உருண்டை மேனுஃபேக்சர் பண்ண எனக்கு ரூ. 100 ஃபைனலா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபைனலா உங்க கைக்கு வரும்போது அதுக்கு எவ்வளவு நான் செலவு பண்ணியிருக்கேன்னா, ரூ. 100 செலவு பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ரூ. 100யும் கடலை வாங்க, எண்ணெய் வாங்க, வெல்லம் வாங்க, தண்ணி வாங்க யூஸ் ஆச்சுன்னா கிடையாது. ஒரு ரூ. 90 தான் இந்த கடலை உருண்டைய மேக் பண்றதுக்கான அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்க எனக்கு ஆச்சு. அப்ப மீதி ரூ. 10 எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடலை உருண்டை செய்யறதுக்கு மிஷின் வச்சிருக்கேன்ல, அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த மிஷின ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு ரூ. 10 மெக்கானிக் நான் குடுத்தேன். சோ அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த ₹10 அப்படிங்கிறது நான் உற்பத்தி செய்யும் பொழுது எனக்கு உற்பத்தி மட்டுமே ஆயிட்டு இருக்காது. உற்பத்தி செய்ய தேவையான இயந்திரங்கள் பழுதடையலாம். அதற்கு நான் செய்ய வேண்டிய செலவுகளையும் சேர்த்து தான் இந்த ரூ. 100ன்னு சொல்றேன். ஆனா உண்மையா அந்த கடலை உருண்டை உற்பத்தி செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவுதான் ஆச்சுன்னா, இந்த ரூ. 90 தான் ஆச்சு. சோ அப்ப
உண்மையான அளவு என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, நான் இந்த தேய்மானமான இந்த ரிப்பேர் பண்ண காஸ்ட் இருக்குல்ல, அத நான் கழிச்சிடணும். சோ அப்ப அந்த கடலை உருண்டை மேக் பண்றதுக்கு அந்த மெஷின் ரிப்பேர் இல்ல அப்படின்னா, அந்த கடலை உருண்டை மேக் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு தான் ஆயிருக்கும்? ₹90 தான் ஆயிருக்கும். சோ அப்ப அந்த ₹90 அப்படிங்கிறது தான் நிகர உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க ஒரு நாட்டுடைய உற்பத்திய கால்குலேட் பண்றோம். அதனால நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இப்ப நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருந்து தேய்மானத்தை கழித்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதான் நிகர உள்நாட்டு உற்பத்தி. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைப்பது நிகர உற்பத்தி. உற்பத்தி செய்யும்போது ஒரு நாட்டில் உள்ள சில முதலீட்டு கருவிகள் தேய்மானம் அடையலாம். அல்லது பழுதாகி போகலாம். அல்லது பயனற்று போகலாம். சோ இந்த மாரி ஆச்சுன்னா, அதுக்கும் நான் செலவு செய்வேன். அதையும் அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ்ல போட்டு தான் ஃபைனலா உங்க கைக்கு கொண்டு வருவேன். ஏன்னா, அத நான் பியர் பண்ண முடியாதுல்ல. சோ நான் உங்க தலையில தானே கட்ட பாப்பேன். சோ அப்படிங்கும்போது, அதுவும் சேர்த்து நான் இது பண்றேன். ஆனா உற்பத்திக்கான செலவுங்கிறது கம்மிதான். இந்த தேய்மானம் இதனால ஏற்பட்டது தான் அது அதிகமாயிருச்சு. சோ அந்த தேய்மானத்த நான் கழிச்சுட்டு மீதி சொல்லக்கூடியதுதான் அந்த பொருளை உண்மையாக உற்பத்தி செய்ய எனக்கு தேவையான காஸ்ட். ஓகேங்களா? சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் குடுத்துருக்காங்க. நிகரம் கேட்குறாங்க அப்டின்னா, இந்த நிகர வேணும் அப்டிங்கும்போது தேய்மானத்த கழிச்சாலே உங்களுக்கு நிகர கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கல்ல, அடுத்தது நாட்டு ஓவரால் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும், மொத்த நாட்டு உற்பத்திக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. அதாவது மொத்த நாட்டு உற்பத்தினா என்னது? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். மொத்தமா இந்த நாட்ல எவ்ளோ உற்பத்தி செஞ்சோம்? அப்ப மொத்தமா இந்த நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகளுடைய மதிப்பு தானே? ஆமா, கரெக்ட் தான். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ இந்தியால இருந்து நெறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போறாங்க. சோ இங்க இருந்து அவங்க போயி வேற கண்ட்ரீஸ்ல வொர்க் பண்றாங்க. அங்க வொர்க் பண்ணி, அங்க சம்பளத்த வாங்கி எங்க அனுப்புறாங்க? இந்தியாக்கு அனுப்புறாங்க. சோ அப்ப அவங்களோட இன்கம் யாரோட இன்கமா மாறிடுது? நம்ம நாட்டோட இன்கமா மாறிடுதா? சோ ஆனா அவங்க செய்யக்கூடிய பண்டங்கள், பணிகள் எங்க இருக்குன்னா, அங்க இருக்கு. ஆனா அதற்கான வருமானம் எங்க வந்துருச்சு? நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம நாட்டுடைய மொத்த வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உள்நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகளுடைய மதிப்பு, பிளஸ் அந்த வெளிநாட்டுல இருந்து கிடைச்ச வருமானம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுடைய நாட்டுடைய வருமானம்னு சொல்ல முடியும். அததான் இங்க மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உள்நாட்டுல மட்டும் உற்பத்தி ஆனத கண்டுபிடிச்சோம்னா, அது டொமஸ்டிக் ப்ராடக்ட். உள்நாடு மட்டும் இல்லப்பா, உள்நாடு, வெளிநாடு எல்லாத்தையும் சேர்த்தானா தான் இந்த நாட்டோடைய மொத்த உற்பத்தி என்னன்னு தெரியும். சோ அப்ப உள்நாடு, வெளிநாடு 2யும் சேர்த்தது தான் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது. சோ அப்ப மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னது? ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடிந்தன இறுதி நிலை பண்டங்கள். அவ்வளவுதான். அத இதுக்கு மேல ப்ராசஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய பண்டங்கள், பணிகளுடைய அங்காடி மதிப்பை கணக்கிடுவது தான் என்னன்னா, மொத்த நாட்டு உற்பத்தி. அப்ப அங்காடி விலையில் ஜிஎன்பி ஜிஎன்பின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டுல இருந்து கிடைச்ச நிகர வருமானம் 2யும் ஆட் பண்ணிக்கணும். உள்நாடு பிளஸ் வெளிநாடு 2யும் ஆட் பண்ணா இந்த நாட்டுடைய மொத்த வருமானமானது கிடைக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பேஜஸ்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒரு 3 டேர்ம் இருக்குல்ல, ஜிஐ ஜிலாம் இதுக்கான மீனிங் என்னங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது இப்ப மொத்த நாட்டு உற்பத்தி கண்டுபிடிச்சீங்கல்ல, இதுவே நிகர நாட்டு உற்பத்தின்னு கேக்குறாங்க. அப்ப நிகர நாட்டு உற்பத்தினா என்ன? உற்பத்தி செய்யும்போது ஒரு தேய்மானம் ஏற்பட்டிருக்கும். அந்த தேய்மானத்த நம்ம கழிச்சுட்டோம் அப்டின்னா, அதுதான் நிகர நாட்டு உற்பத்தியா? சோ அதுதான் இங்க அடுத்து குடுத்திருப்பாங்க. அப்ப நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் பிரைஸ் அப்டின்னா, ஜிஎன்பில இருந்து அதாவது இந்த மொத்த நாட்டு உற்பத்தி என்னது? ஜிஎன்பி. அந்த ஜிஎன்பில இருந்து தேய்மானத்த கழிச்சுட்டோம் அப்டின்னா, அதுதான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? ஆனா, இப்ப இது எல்லாமே எந்த பிரைஸ்ல கால்குலேட் பண்ணுவோம்னு சொன்னா, அங்காடி விலையில தான் கால்குலேட் பண்ணுவோம். அதனால தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி. அப்ப அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தினா, மொத்த உற்பத்தியிலிருந்து தேய்மானத்த கழித்த பின்பு கிடைக்கக்கூடியதுதான் இந்த நிகர நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? இப்ப அடுத்து உங்கள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக இன்னொன்னு குடுத்திருக்காங்க. என்னன்னா, காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி. ஓகே, அங்காடி விலையில்னு பார்த்துட்டோம். அது என்ன காரணி செலவு? இப்படி கால்குலேட் பண்ண முடியுமானா, இத ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா இது பாருங்க. இப்ப அங்காடி விலை அப்டின்னா என்னது? மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு மேனுஃபேக்சர் அப்படின்னா, ஒரு பொருள எனக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு ரூ. 70 ரூ. 70 ஆச்சு அப்படின்னா, அதோட நான் ஃபைனலா அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன். மேனுஃபேக்சர் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ரூ. 70 ஆச்சு. இப்போ கவர்மெண்ட்க்கு ஒரு டாக்ஸ் இருக்கும்ல. சோ அது ஒரு ரூ. 10 அப்படின்னா மொத்தமா அதாவது பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்பட்ட காசு. அதுக்கப்புறம்
அந்த டாக்ஸ், இது ரெண்டையும் சேர்த்துதான் 80 ரூபான்னு போட்டுதான் அந்த ப்ராடக்ட சேல் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த 80 ரூபாங்கிறது தான் என்னன்னா அங்காடி விலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப அங்காடி விலைனா என்னது? அந்த பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்பட்ட பண மதிப்பு பிளஸ் அந்த டாக்ஸ் உடைய அமைப்பு. இந்த டாக்ஸ் எவ்வளவோ அது. அந்த 2ம் சேர்ந்ததுதான் அங்காடி விலை. ஆனா காரணி செலவு அப்படின்னா என்னன்னா இது கிடையாது. காரணி செலவு அப்படிங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்பட்ட செலவு தான் வந்து காரணி செலவு. அப்ப 70 ரூபாயா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 70 ரூபான்னு எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கடலை உருண்டையே செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். கடலை உருண்டை செய்யறதுக்கு ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னா 100 ரூபாய் ஆச்சு. அதாவது கடலை, வெல்லம், தண்ணி, பெட்ரோலியம், கேஸ் இது எல்லாம் சேர்த்து வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னா 100 ரூபாய் ஆச்சு. அப்போ ஒரு பொருளை ஒரு ப்ராடக்ட் நான் ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதோ அததான் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது நான் ஒரு கடலை உருண்டை செய்யறேன் அப்படின்னா கடலை, தண்ணி, வெல்லம், கேஸ் இதெல்லாம் தான் காரணிகள். ஓகேங்களா? அந்த பொருளை செய்வதற்கான காரணி என்னன்னா இதெல்லாம் தான். சோ அந்த காரணிக்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன்னா 100 ரூபாய் செலவு பண்றேன். ஆனா ஏன் மேம் இங்க 70 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு 30 ரூபாய் மானியம் தராங்க. சோ அப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதாவது ஒரு மேனுஃபேக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அத உற்பத்தி செய்ய 100 ரூபாய் ஆச்சு. ஆனா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு? 30 ரூபாய் கவர்மெண்ட் குடுத்துருச்சு. அப்ப மீதி எவ்வளவு நான் இது பண்ணணும்? 70 ரூபாய் தான் நான் அதுக்கு செலவு பண்ணிருக்கேன். அப்ப அந்த 70 ரூபாய்ல 70 ரூபாய் பிளஸ் டாக்ஸோட போட்டு நான் வித்தனாலே போதும். இந்த 100 ரூபாய்க்கு நான் டாக்ஸ் போட்டு விக்கணும்னு இல்ல. சரி ஓகே. ஏன் கவர்மெண்ட் மானியம் குடுக்குறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வாங்கி பயன்படுத்தணும். மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள் பல இருக்கு. சோ அப்ப அந்த பொருட்களை மக்கள் பயன்படுத்தணும்னா அதற்கு விலை குறைவா இருக்கணும். அப்ப அது விலை குறைவா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பிலேயே அந்த பொருளுடைய உற்பத்தி விலையை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரருக்கு மானியம் கொடுத்துருவாங்க. 100 ரூபாய் ஆச்சாப்பா இந்த 30 ரூபாய் கொடுத்துட்டேன், 70 ரூபாய் தான் நீ செலவு பண்ணிருக்க, அது பிளஸ் டாக்ஸ போட்டு நீ மார்க்கெட்ல வித்துக்கோ. ஆனா 100 ரூபான்னு சொல்லி விற்க கூடாது. ஏன்னா உனக்கு எவ்வளவு கொடுத்துட்டேன் 30 ரூபாய். நான் மக்கள் வந்து பின்னாடி விலை அதிகமா இருந்து அத டாக்கிள் பண்ணக்கூடாது. அதனால நான் உனக்கு முன்னாடியே குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அப்ப காரணி செலவு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 100 ரூபாங்கிறது தான் காரணி செலவு. ஓகேங்களா? புரியுதா? அதாவது ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கு தேவைப்பட்ட பொருட்களின் மீது செய்யப்படும் செலவை காரணி செலவுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே அங்காடி விலை அப்படின்னா, அந்த பொருட்கள உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான அந்த காரணி செலவுல இருந்து இந்த மானியம் கவர்மெண்ட் குடுத்தத மைனஸ் பண்ணிட்டா, அது மொத்தமா அந்த மேனுஃபேக்சரரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொருள உற்பத்தி செய்ய 70 ரூபாய் ஆச்சு. அதோட டாக்ஸ போட்டு குடுக்கறது அங்காடி விலை. ஓகேவா? சோ அப்ப காரணி செலவுல நிகர நாட்டு உற்பத்தி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சந்தை விலை இருக்கா, அங்காடி விலையில இருக்குல்ல, சோ இந்த அங்காடி விலையில என்ன இன்க்ளூட் ஆயிருக்கும்? டாக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்குமா? ஆனா காரணி செலவு அடிப்படையில நிகர நாட்டு உற்பத்தி, அதாவது உற்பத்தி அமைப்புல இருக்கும் பொழுது அது மேல டாக்ஸ் போட மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது மார்க்கெட்டுக்கு வரும்போதுதான் அது மேல டாக்ஸ் போடுவாங்க. சோ அப்ப நான் காரணி செலவு அடிப்படையில நான் நிகர நாட்டு உற்பத்தி கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த இடத்துல டாக்ஸ் ஆனது இருந்திருக்காது. அப்போ இந்த NNP இருக்குல்ல, அங்காடி விலையில கால்குலேட் பண்ணல, இந்த NNPல இருந்து இந்த டாக்ஸ நான் எடுத்துடுறேன். சோ அப்ப டாக்ஸ் எடுத்துட்டேன்னா எனக்கு இங்க எவ்வளவு வந்துரும்? 70 ரூபான்னு வந்துருமா? ஓகேவா? சோ 70 ரூபான்னு வருதுன்னா, ஆனா அந்த உண்மையா அது மேனுஃபேக்சர் பண்ண 70 ரூபாய் ஆச்சான்னா கிடையாது. அதுல கவர்மெண்ட் ஒரு 30 ரூபாய் மானியம் குடுத்திருக்காங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு அத மேனுஃபேக்சர் பண்ண எனக்கு ஆச்சுன்னா, 100 ரூபாய் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த கணக்கு. ஓகேவா? சோ அப்ப காரணி செலவில் NNPன்னா, சந்தை விலையில NNP என்ன? அதுல இருந்து டாக்ஸ மைனஸ் பண்ணிடணும். அப்ப டாக்ஸ மைனஸ் பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. அதோட மானியத்த என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பொருளை உண்மையாக உற்பத்தி செய்ய ஆன செலவு 100 ரூபாய். ஆனா மேனுஃபேக்சரருக்கு ஒரு 30 ரூபாய் ஸ்டார்டிங்ல கவர்மெண்ட் குடுத்தாங்க. அதனால அது அங்காடி விலை கம்மியா இருந்துச்சு. அப்போ அந்த அங்காடி விலையில இருந்து டாக்ஸ மைனஸ் பண்ணிட்டா மட்டும் உற்பத்தி விலை கிடைச்சிருமானா கிடைக்காது. அதோட அந்த மானியத்தையும் சேர்த்தா தான் கிடைக்கும். சோ அதனால அந்த மானியத்தை இங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சா? சோ இததான் இங்க குடுத்திருப்பாங்க. காரணி செலவில் நிகர நாட்டு வருமானத்தை பெறுவதற்கு அங்காடி விலையின் NNPயின் பண மதிப்பிலிருந்து மறைமுக வரியை கழிக்க வேண்டும். கழித்தால் அந்த பொருளின் உண்மையான உற்பத்தி விலை வந்து கிடைக்குமானா கிடைக்காது. அந்த கவர்மெண்ட் கொடுத்த மானியத்தை கூட்ட வேண்டும். கூட்டுனாதான் மொத்தமா அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாங்கிறது எனக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட் தனிநபர் வருமானம், தனி மனிதர் வருமானம், பர்சனல் இன்கம் அப்படின்னா என்னன்னா,
இந்த பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வருமானத்தையும் கூட்டுனா எவ்வளவோ அதுதான் தனிநபர் வருமானம். ஓகேங்களா? இப்ப 100 பேர் ஒரு நாட்டுல இருக்காங்கன்னா அந்த 100 பேரோட வருமானத்தையும் கூட்டுறதுதான் வந்து என்னன்னா தனி மனிதர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 100 பேர்ட்டயும் போய் உன் சம்பளம் என்ன, உன் சம்பளம் என்ன, உனக்கு எங்கெங்க இருந்துலாம் வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிட முடியுமானா முடியாது. அப்போ நம்மளுடைய வருமானம் தானே இந்த நாட்டுடைய வருமானமா இருக்கும். அப்ப அந்த நாட்டுடைய வருமானத்துல இருந்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க இங்க. சோ இப்ப தனி மனிதர் வருமானம் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுடைய நாட்டு வருமானம் தான் நம்மளுடைய தனிநபர் வருமானம். அப்ப ஈக்குவலா இருக்குமா தனிநபர் வருமானமும் நாட்டு வருமானமும் ஈக்குவலா இருக்குமானா ஈக்குவலா இருக்காது. சோ அதுதான் அடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன ஈக்குவலா இருக்காதுங்கிறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் மனிதர் வருமானம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பல வழிகளில் கிடைக்கும் மொத்த வருமானம். ஒரு மனுஷனுக்கு ஒரு பிசினஸ் தான் பண்ணுவான்னு இல்ல, பல பிசினஸ் பண்ணுவான். அப்ப அவனுடைய மொத்த வருமானம் என்னவோ அதுதான். அப்ப இந்த மாதிரி இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வருமானத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடியதுதான் தனி மனிதர் வருமானம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆனா இந்த தனி மனிதர் வருமானம் நாட்டு வருமானத்திற்கு ஈக்குவலா இருக்குமானா ஈக்குவலா இருக்காது. இதை நோட் பண்ணிக்கோங்க. கூற்று காரணங்கள்ல கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன் ஈக்குவலா இருக்காது அப்படின்னா மாற்று செலுத்துதல்கள் தனி மனிதர் வருமானத்தோடு சேர்க்கப்படுகிறது அப்படின்றாங்க. அது என்ன மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னா டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ்னா இப்ப 100 பேர் இருக்கான 100 பேரோட வருமானத்தை சேர்த்துனா இந்த நாட்டுடைய வருமானம்னு சொல்லிடலாங்கிறோம்ல. ஆனா அது உண்மையா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இந்த 100 பேர்ல 70 பேர் வந்து இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீதி 30 பேர் வேலை செய்யல, ரிட்டையர்ட் ஆயிட்டான். அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஓய்வூதியம் கிடைக்கும். அப்ப அது அவனுடைய வருமானம் தானே மேம் அப்படின்னா ஆமா அது அவனுடைய வருமானம். சோ அப்ப அவனோட ஓய்வூதியத்தையும் இங்க ஆட் பண்ணுவாங்க. ஆனா நாட்டு வருமானம் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த மாற்று செலுத்துதல்களை ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஆட் பண்ணா டபுள் கால்குலேஷன் இருமுறை கணக்கிடுதலானது நடைபெற்றுவிடும். ஓகேங்களா? இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு வருமானம் அப்படிங்கிறது மாற்று செலுத்துதல்கள் இல்லாத ஒன்றா இருக்கும். ஓகேவா? ஆனா தனி மனிதர் வருமானம்ங்கிறது இந்த மாற்று செலுத்துதல்களும் சேர்ந்து இருக்கும். சோ அப்ப இந்த நாட்டு வருமானத்துல மாற்று செலுத்துதல்கள் இல்லல்ல. சோ அப்ப இந்த நாட்டு வருமானத்தோட மாற்று செலுத்துதல்களை ஆட் பண்ணிக்கிட்டா இந்த தனிநபர் வருமானம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க பின்னாடி. ஓகே. சோ இப்ப அரசிடமிருந்து கிடைத்த ஓய்வூதியம் தனி மனிதர் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது. இந்த மாற்று செலுத்துதல்கள்லாம் ஜஸ்ட் ஓய்வூதியம் மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. அப்ப அந்த அமௌண்ட்ட நான் எங்க கொண்டு போய் வைக்கணும்னா, என்னுடைய வருமானமாகத்தான் அது கணக்கிடப்படும். ஓகேங்களா? சோ இந்த கல்விக்காக குடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், இல்லன்னா அன்எம்ப்ளாய்மென்ட் வேலை வாய்ப்பு இல்ல அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு சில ஃபண்ட் குடுப்பாங்கல்ல அது. அதுக்கு அடுத்தது நான் வேலைக்கு போக முடியாது. நான் ரிட்டயர் ஆயிட்டேன். என்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய ஓய்வூதியம். இது எல்லாத்தையும் தான் மாற்று செலுத்துதல்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வருமானமாகத்தான் போய் சேருது கடைசியில போகும்போது. அப்ப அதையும் நம்ம வந்து இந்த தனி மனிதர் வருமானம் கால்குலேட் பண்ணும்போது சேர்த்துக்கணும். ஆனா நாட்டு வருமானத்துல இதெல்லாம் சேர்த்திருக்க மாட்டாங்க. சோ அதனால நாட்டு வருமானத்தோட இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் தனி மனிதர் வருமானம். ஓகேங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்னன்னா நாட்டு வருமானத்திலிருந்து பங்களிக்கப்படாத கார்ப்பரேட் லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கழித்துவிட்டு மாற்று செலுத்துதல்களை கூட்டி தனி மனிதர் வருமானமானது கணக்கிடப்படுது. அதாவது மனிதர் வருமானம் அப்படின்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன்? நாட்டு வருமானத்தோட இந்த மாற்று செலுத்துதல்களை ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு அப்படின்னு. ஆனா இது மட்டும் இல்ல. இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா இந்த நாட்டு வருமானத்துல இருந்து சமூக பாதுகாப்பு பங்களிப்பையும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபத்தையும் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாற்று செலுத்துதல்களை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ நாட்டு வருமானம் அப்படிங்கிறது என்னது? இந்த நாட்டுல இருக்கக்கூடிய குடிமக்களாலும், இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்களாலும் வரக்கூடிய மொத்த வருமானத்தை தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவோமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நாட்டு வருமானம்னா என்ன? இந்த இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் அண்ட் நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுடைய மொத்த வருமானம் சேர்ந்ததுதான் நாட்டுடைய வருமானம் அப்படிங்கிறோம். சோ குடிமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு டாக்ஸ் கட்டுவாங்க. இப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு நான் டாக்ஸ் கட்டுவேன். ஓகேங்களா? ஆனா இதுல உங்க கைக்கு அந்த 10,000 ரூபாய் வருதுல்ல அதுக்கு முன்னாடி உங்களுடைய சம்பளம் வேறையா இருக்கும். அதெல்லாம் கழிச்சுக்கிட்டு தான் இந்த 10,000 உங்க சம்பளம்னே சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
சமூக பாதுகாப்பு பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக பாதுகாப்பு பங்களிப்புனா, நீங்க வொர்க் பண்ற பெர்சனா இருந்தா உங்களுக்கு ஈஸியா அது புரியும். இபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இபிஎஃப் அப்படின்னா, இப்போ உங்களோட சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கழிச்சுக்குவாங்க. மருத்துவ காப்பீட்டுக்காக, விபத்து இழப்பீட்டுக்காக, நீங்க ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் ஓய்வூதியம் குடுக்கறதுக்காக, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரு காப்பீடு அப்படின்னு சொல்லி, நெறைய இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய சம்பளத்துல ஒரு பகுதியை கழித்துக் கொண்டு, மீதிய தான் உங்களுடைய சம்பளமாக குடுப்பாங்கல்ல. சோ, அந்த கழிக்கிறாங்கல்ல, அதுதான் என்னன்னா, இந்த சமூக பாதுகாப்பு பங்களிப்பு. நெறைய பேர் இந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்குவாங்க. சமூக பாதுகாப்பு பங்களிப்புன்னோன, நம்மளுடைய நாட்டுடைய ஆர்மிக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸ்பேஸ் ரிசர்ச்‌க்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் அப்டின்றீங்க. கிடையாது. இவங்களே குடுத்துட்டாங்க. உழைப்பாளர்களின் பங்களிப்பு. அப்போ ஒரு எம்ப்ளாயியோ அல்லது ஒரு எம்ப்ளாயரோ தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை கவர்மெண்ட் கிட்ட குடுத்துருவாங்க. சோ அதுதான் என்னன்னா சமூக பாதுகாப்பு பங்களிப்பு. அந்த பணத்த கவர்மெண்ட் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி உங்களுக்கு பென்ஷனா குடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த விபத்துக்கான இழப்பீடா குடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு அப்டின்னா, மருத்துவ காப்பீடா உங்களுக்கு திரும்ப குடுப்பாங்க. இல்ல உங்களால வேலைக்கு முடியல. உங்க ஃபேமிலிய ரன் பண்ண முடியல. அப்ப குடும்பத்துக்கு குடும்ப உதவித்தொகை குடுப்பாங்க. இங்க மென்ஷன் பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு சமூக பாதுகாப்பு பங்களிப்புன்னு இல்ல. இத தாண்டி பல விஷயங்களுக்காக அந்த பணத்த செலவிடுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாமே வந்து அந்த நாட்டு வருமானத்துல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்க்கு தானே குடுக்குறோம். அப்ப இந்த கவர்மெண்டோட இன்கமா தான அது மாறியிருக்கும். ஓகேவா? சோ அப்ப அது எல்லாத்தையுமே இதுல இருந்து மைனஸ் பண்ணிடணும். அடுத்தது, இந்த பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் அப்டின்னா என்னன்னா, நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்டிங்கிறத 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒண்ணு பகிரப்பட்ட லாபம், இன்னொன்னு பகிரப்படாத லாபம். இது என்ன பகிரப்படாத லாபம் அப்டின்னா, இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன். எனக்கு ஒரு ரூ. 10,000 கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனில வந்து ஒரு 3 பேர் பார்ட்னர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனில நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரூ. 1000 எடுத்து, இந்த கம்பெனியோடைய ஃபியூச்சர் டெவலப்மென்ட்காக ஒதுக்கிடுவேன். மீதி 9,000 தான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பார்ட்னர்ஸ்குள்ள ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். அப்ப இந்த ரூ. 1000 இருக்குல்ல, இந்த ரூ. 1000 எந்த ஒரு தனி மனிதனுடைய வருமானமாகவும் கணக்கிடப்படாது. புரியுதா? சோ இந்த 9,000 இருக்கு பாருங்க. அதுதான் 3 பேருக்கு பகிரப்படுது. அப்ப இந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எத்தன பேர்? 3 பேர். அப்ப அந்த 3 பேரோட வருமானத்துல இந்த 3000, 3000, 3000 3 பேருக்கு சேர்த்து 9,000ங்கிறது கணக்கிட்டுரும். சோ அப்ப அவங்க தனிநபரா? சோ அதனால அத இந்த வருமானத்துல ஆட் பண்ணிக்கணும். ஆனா இந்த பகிரப்படாத நிதியான இந்த ரூ. 1000 இருக்குல்ல, இது யாருடைய வருமானமாகவும் கன்சிடர் ஆகல. இது என்ன பண்ணுது? ஃபியூச்சர் டெவலப்மென்ட்காக ஒதுக்கிட்டாங்க. சோ அப்ப அத வந்து நம்ம தனி மனிதனுடைய வருமானத்திற்கு எடுத்துக்கொள்ள கூடாது. கால்குலேஷன்க்கு எடுத்துக்கூட கூடாது. சோ அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, ஆனா இது இந்த டாக்ஸ் இந்த ரூ. 10,000 இருக்குல்ல, மொத்தமா இது வந்து என்ன ஆயிருக்குன்னா, நாட்டுடைய வருமானத்துல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நாட்டு வருமானம் அப்படிங்கிறது குடிமக்களுடைய மொத்த வருமானம். டாக்ஸ் பிளஸ் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு இன்க்ளூட் ஆயிருக்கும். அடுத்தது ஒரு நிறுவனத்துடைய ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது, அந்த நிறுவனத்துடைய மொத்த லாபம். அது பகிரப்பட்டுச்சா, பகிரப்படலையால இல்ல. 10,000மும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அப்ப இந்த நாட்டு வருமானத்துல இருந்து இந்த சமூக பாதுகாப்பு பங்களிப்ப நான் மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா இது எந்த ஒரு மனிதனுடைய வருமானமாகவும் கணக்கிடப்படாது. அடுத்தது, இந்த பகிரப்படாத கார்ப்பரேட் லாபமும் எந்த ஒரு மனிதனுடைய வருமானமாகவும் கணக்கிடப்படல. சோ அந்த 2யும் மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாட்டு வருமானத்தோட இந்த மாற்று செலுத்துதல்களை ஆட் பண்ணிக்கணும். ஏன் மேம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சமூக பாதுகாப்பு பங்களிப்புன்னு இருக்குல்ல, இது பல விதங்கள்ல செலவிடுறதுக்காக கவர்மெண்ட் உங்ககிட்ட வசூலிக்குது. இதுல ஒன் ஆஃப் த இதுதான் என்னன்னா ஓய்வூதியம். ஓகேங்களா? இந்த ஓய்வூதியம் என்னன்னா மாற்று செலுத்துதல். சோ அப்ப அது ஓய்வூதியம் ஒரு மனிதனுடைய கையில கிடைக்குமா? ஆனா நீங்க குடுத்த ரூ. 10 திரும்ப உங்களுக்கு வருதா அப்படின்னா மாற்று செலுத்துதலா வருதான்னா கிடையாது. இந்த ஓய்வூதியம் மட்டும் தான் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அப்ப அந்த ஓய்வூதியம் மாற்று செலுத்துதலா இருக்கிறதுனால அத ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, அது ஒரு நபரோட வருமானமா கணக்கிடணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. சோ அதனால இங்க கழிச்சுக்கிட்டு இங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை இங்கேயும் ஆட் ஆயிருக்கு, இங்கேயும் ஆட் ஆயிருக்குன்னா, டபுள் டைம் அத கால்குலேட் பண்ண மாரி ஆயிடும். சோ அதனால தான் சமூக பாதுகாப்பு பங்களிப்புன்னு மொத்தமா கழிச்சுட்டாங்க. அந்த சமூக பாதுகாப்பு பங்களிப்புல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட ஓய்வூதியமா குடுப்பாங்க. அத நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா, அந்த ஓய்வூதியம் ஒரு மனிதனுடைய வருமானமாக கன்சிடர் பண்றோம். சோ அதனால ஆட் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சுச்சா?
சோ இப்ப தனிநபர் வருமானம்னா என்ன? நாட்டு வருமானத்துல இருந்து சமூக பாதுகாப்பு பங்களிப்பை மைனஸ் பண்ணும், பகிரப்படாத கார்ப்பரேட் லாபத்தை மைனஸ் பண்ணிக்கணும். ஆனா ஓய்வூதியமான இந்த மாற்று செலுத்துதல்களை ஆட் பண்ணிக்கணும். மாற்று செலுத்துதல்கள்னா ஓய்வூதியம் மட்டும் கிடையாது. கல்விக்காக வழங்கக்கூடிய உதவித்தொகையா இருக்கலாம், வேலை வாய்ப்பின்மைக்காக வழங்கக்கூடிய உதவித்தொகையாவும் இருக்கலாம். அதுவும் ஒரு மனிதனுடைய வருமானமாக அமைவதனால் அந்த மொத்தமா அந்த மாற்று செலுத்துதல்களை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். அடுத்தது செலவிடக்கூடிய வருமானம், டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு இன்கம் வருதுன்னா இந்த 10,000 ரூபாயை நான் செலவிட முடியுமானா முடியாது. ஏன்? என்னுடைய வருமானத்துக்கு நான் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றேனா, அப்ப அந்த டாக்ஸ இதுல இருந்து கழிச்சிடணும். சோ டாக்ஸ் போக மீதி 9,000 தான் என்னால பே பண்ண முடியும். சோ 9,000 தான் என்னால செலவிட முடியும். அப்ப செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய வருமானத்திலிருந்து அவன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிறத மட்டும்தான் அவனால செலவு பண்ண முடியும். அதுதான் செலவிடக்கூடிய வருமானம். ஓகேங்களா? சோ செலவிடக்கூடிய வருமானம்னா என்னது? தனி மனிதர் செலவிடக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது. அப்ப தனி மனிதர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது செலவிடக்கூடிய வருமானம். ஓகேவா? அடுத்தது தலா வருமானம் அப்படின்னா என்னன்னா, ஓவராலா சராசரியா சொல்லக்கூடியது. இப்ப இந்த நாட்டுல 100 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு இன்கம் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய இன்கம் சராசரியா எவ்வளவு அப்படின்னு வேணும்னா, மொத்தமா இந்த நாட்டுடைய வருமானத்த அந்த மொத்த நாட்டு மக்கள் தொகையால கழிச்சிட்டோம் அப்படின்னா, சராசரி கிடைச்சிருமா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. தலா வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒருவரின் சராசரி வருமானம். அப்ப ஒருவரோட வருமானம் என்னன்னா, மொத்த நாட்டு வருமானத்தை அந்த நாட்டின் மக்கள் தொகையால் டிவைட் பண்ணா எனக்கு தலா வருமானமானது கிடைக்கும். ஓகேங்களா? தலா வருமானம் வேற, தனி மனிதர் வருமானம்ங்கிறது வேற. தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது பர்சனல் இன்கம். அதுவே தலா வருமானம்ங்கிறது என்னது? பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா இன்கம்னா சராசரியாக இந்த இந்திய நாட்டில் ஒரு மனிதனின் வருமானம். இப்ப நான் 100 ரூபாய் ₹100 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எனக்கு பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்ட் ₹300 சம்பாதிக்கிறான். அப்படின்னா, இந்த நாட்டுடைய மொத்த வருமானம் எவ்வளவுன்னா, நான் ஒரு 100, அவன் ஒரு 300. இப்ப எவ்வளோ? ₹400. அது தனி மனிதர் வருமானமாக கணக்கிடப்படும். ஆனா, அந்த ₹400ங்கிறது தலா வருமானம் கிடையாது. சோ ஆவரேஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 100, அவன் ஒரு 300. ஆவரேஜா ₹200 ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் ஆகும். அதுதான் இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது. 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பர்சனல் இன்கம் வேற, பர் கேபிட்டா இன்கம் வேற. பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது சராசரியாக ஒரு மனிதனின் வருமானம்னு அர்த்தம். ஆனா இது மொத்த மனிதர்களின் வருமானம்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ புரிஞ்சா? சோ அடுத்தது உண்மையான வருமானம். உண்மையான வருமானம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த நாட்டுடைய வருமானத்த கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் இந்த நாட்டுடைய உண்மையான வருமானமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த நாட்டு ஒவ்வொரு வருஷமும் நாட்டு வருமானம் கால்குலேட் பண்றோமா? அந்த நாட்டு வருமானம் கால்குலேட் பண்ணும்போது இப்ப ₹100 இந்த நாட்டுடைய வருமானம் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அப்போ அந்த டைம்ல இந்த நாட்டு வருமானம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த டைம்ல இன்ஃப்ளேஷன் ஆகும். இன்ஃப்ளேஷன்னா என்னது? அங்க இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலையானது அதிகரிக்குது. ஆனா உங்ககிட்ட காச வச்சு கம்மியா தான் பொருள வாங்க முடியும். அப்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்போது அது உண்மையான வருமானமா இருக்குமானா கிடையாது. அந்த பணவீக்கத்தை சரி செய்வதற்காக, சரி செய்யப்பட்ட ஒரு வருமானம் இருக்கும்ல, அதுதான் வந்து உண்மையான வருமானம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ₹100 வச்சு அன்னைக்கு உங்களால எவ்வளவு பொருள் வாங்க முடியும்? இந்த பணவீக்கத்திலயும் உங்களால எவ்வளவு பொருள் வாங்க முடியுமோ, அதுதான் உங்களுடைய உண்மையான வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரியல் இன்கம் அப்படின்னா என்னன்னா, பண வருமானம் என்பது நாட்டு வருமானத்தை ஒரு ஆண்டின் உள்ளபோது விலை மட்டங்களின் அடிப்படையில் மதிப்பிடப்படுது. சோ அந்த நாட்டு வருமானம் அன்னைக்கு இருக்கக்கூடிய விலை மட்டத்துக்கு எவ்வளவு உங்களால வாங்க முடியுமோ அதுதான் வந்து உண்மையான வருமானம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பண வருமானத்தின் வாங்கும் சக்தியே உண்மையான வருமானம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாட்டு வருமானத்த வச்சு உங்களால எவ்வளவு அந்த நாட்டுக்கு தேவையான பொருள வாங்க முடியுமோ, எவ்வளவு உண்மையா உங்களால வாங்க முடியுமோ, அதான் அந்த உண்மையான வருமானம். அப்ப பண வருமானத்தின் வாங்கும் சக்தி உண்மையான வருமானம். ஓகேவா? ₹100 இருக்குன்னா பணவீக்கம் ஏற்படுது. அந்த பணவீக்கம் ஏற்பட்டாலும் என்னால எவ்வளவு வாங்க முடியும்? அதுதான் என்னுடைய உண்மையான வருமானம். ஓகேங்களா? ₹100க்கு என்னால முன்னாடி அந்த பொருள் ₹100. ஆனா இப்ப அந்த பொருள் ₹150 அப்படின்னா, ₹150க்கான அளவுல ஒரு பொருள வாங்க முடியாது. ₹100க்கு என்ன அளவுக்கு இருக்கோ அந்த பொருள தான் என்னால வாங்க முடியும். ஏன்னா என்கிட்ட இவ்வளவு தான் இருக்கு. ₹100 தான். ஆனா முன்னாடி அந்த பொருளோட விலை ₹100 தான் இருந்துச்சு. முழுசா வாங்கியிருக்கலாம். ஆனா இப்ப என்னால முழுசா வாங்க முடியாது. கொஞ்சம் 3/4 தான் என்னால வாங்க முடியும். அப்ப அந்த 3/4 வாங்குறதுக்கு தான் என்கிட்ட பணம் இருக்குன்னா, அப்ப அந்த 3/4 என்னோட வாங்குற சக்தி இருக்கு பாருங்க. அதுதான் என்னுடைய இப்போ உண்மையான வருமானமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். ஓகேவா?
நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு என்னன்னா ஜிடிபி குறைப்பான், ஜிடிபி டிஃப்ளேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எதை அளவிடலாம் அப்படின்னா பணவீக்கத்தை அளவிடலாம். ஜிடிபி குறைப்பான் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பணமதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மை ஜிடிபி அப்படின்னு இன்ட்டு 100. ஓகேங்களா? இதுல பணமதிப்பு ஜிடிபி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இதுவே உண்மை ஜிடிபி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இது என்னங்கிறது தெளிவா புரிஞ்சுச்சுன்னா இதெல்லாம் நீங்க மக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே ஈஸியா அதை சொல்லிட முடியும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜிடிபியை வச்சு என்ன பண்ணலாம், பணவீக்கத்தை அளவிடலாம். அப்ப ஜிடிபி குறைப்பான் அப்படிங்கிற ஜிடிபி வச்சு பணவீக்கத்துல ஜிடிபி டிஃப்ளாக்டரை வச்சு பணவீக்கத்தை அளவிடலாம். இப்ப ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா என்னன்னா ஜிடிபியில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டங்கள் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டு எண். ஓகேங்களா? அப்ப விலை மாற்ற குறியீட்டு எண் தான் வந்து என்னன்னா விலை மாற்ற குறியீட்டுனா என்ன, விலையில எப்படி மாற்றமானது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க கூடியதான் வந்து விலை மாற்ற குறியீட்டு எண். அப்ப இப்ப இருக்க ஜிடிபி படி அந்த பண்டங்கள் பணிகளுடைய விலையில் ஏற்பட்ட மாற்றத்தை அறிந்து கொள்வதற்காக பயன்படக்கூடியதுதான் இந்த ஜிடிபி குறைப்பான் அப்படிங்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சோ அப்ப இதுவும் ஒரு விலை குறியீட்டுன்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட ஆண்டில் பணமதிப்பு அடிப்படையில், அதாவது இப்போ 2026னா 2026 படி உங்களுடைய ஜிடிபி என்னன்னு கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? 2026ல மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதுபடி ஜிடிபி கால்குலேட் பண்ணும். சோ அதுதான் பணமதிப்பு ஜிடிபி. அப்ப இப்ப இருக்க கரண்ட் இயர்ல என்ன மார்க்கெட் பிரைஸோ அந்த பிரைஸ்ல ஜிடிபி கால்குலேட் பண்றது. அடுத்தது அது என்ன பண்ணும் அப்படின்னா உண்மையான ஜிடிபி. அது என்ன உண்மையான ஜிடிபி அப்படின்னா பிஸ்கல் இயர் அப்படின்னு சொல்லி பேஸ் இயர்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப 2026 பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஆண்டு விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022-23ல ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் என்னவோ அதுதான் அடிப்படை ஆண்டு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை விலையாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டுல ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து உண்மை ஜிடிபி அப்படிங்கிறது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு 100ஆல மல்டிபிள் பண்ணா இந்த ஜிடிபி குறைப்பானது கிடைக்கும். நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பண மதிப்பு ஜிடிபி. பண மதிப்பு ஜிடிபினா என்ன, இப்போ கரண்ட்ல ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் என்னவோ மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதுபடி ஜிடிபி கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த நாட்டுல 10 ஆப்பிள் உற்பத்தி செய்யறாங்க. மொத்தமாவே இந்த வருஷத்துக்கு 10 ஆப்பிள் தான் உற்பத்தி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்பிளோட காஸ்ட் எவ்வளவுன்னா 11 ரூபாய். ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் இப்போ கரண்ட்ல எவ்வளோ, 11 ரூபாய். அப்ப 10 ஆப்பிள் உற்பத்தி செஞ்சதுக்கு எவ்வளவு ஆச்சு, 10 × 11 110 ரூபாய் ஆச்சா? அப்போ நாமினல் ஜிடிபி எவ்வளவுனா 110 ரூபாய். ஓகேவா? ஏன்னா இப்ப கரண்ட்ல ஒரு 10 ப்ராடக்ட் நான் மேக் பண்ணிருக்கேன். அப்ப நான் உற்பத்தி செஞ்ச மொத்த பொருட்களுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு நான் பொருட்கள் உற்பத்தி செஞ்சிருக்கேன். அப்ப இது பண மதிப்பு ஜிடிபி இப்போ கரண்ட் இயர்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? அதுவே உண்மையான ஜிடிபி அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்கல் இயர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அடிப்படை ஆண்டை எடுத்துக்கொள்வாங்க. அந்த அடிப்படை ஆண்டுல அந்த ஆப்பிளோட விலை எவ்வளவோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க ஜிடிபி. சோ இந்த வருஷம் நான் எத்தனை ப்ராடக்ட் மேக் பண்ணேன், 10 பொருள் மேக் பண்ணேன். ஆனா 2000 ஏதாவது இது வந்து 2026ல என்னுடைய ஜிடிபி எவ்வளவுன்னா 110 ரூபாய். அதுவே 2022ல இதே 10 ஆப்பிள உற்பத்தி பண்ணிருந்தேன் அப்படின்னா அப்ப எனக்கு எவ்வளவு ஜிடிபி வந்திருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்றதுதான் இந்த உண்மை ஜிடிபி அப்படிங்கிறது. 2022ல ஒரு ஆப்பிள எனக்கு உற்பத்தி செஞ்ச எவ்வளவு காஸ்ட் ஆச்சுன்னா 10 ரூபாய் தான் ஆச்சு. அப்போ 2022-23 இயர்ல நான் இதே 10 ஆப்பிள உற்பத்தி செஞ்சிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கும், ஒண்ணுக்கு 10 ரூபாய்னா 10க்கு 10 10 100 ரூபாய் இருந்திருக்கு. அப்ப உண்மையா அந்த இயரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளவுதான் இந்த 10 ஆப்பிள உற்பத்தி செய்ய ஆயிருக்கும்னா 100 ரூபாய் தான் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப கரண்ட்ல 110 ரூபாய் ஆயிருக்கு. ஆனா உண்மையா அதுக்கு 2022-23 ஆண்டுல எவ்வளவுதான் ஆயிருந்திருக்கும் அப்படின்னா 100 ரூபாய் தான் ஆயிருக்கும். சோ இப்ப இதை டிவைட் பண்ணீங்கன்னா 110 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 போட்டா என்ன வரும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுது. அப்ப 110% அப்படின்னு வந்துடும். சோ அப்போ 110%னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10% இன்க்ரீஸ் ஆனது நடந்திருக்கு. சோ அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம்னா ஒரு பொருளுடைய விலை முன்னாடி 2022ல இருந்ததை விட இப்ப 2026ல 10% விலையானது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. விலை மாற்ற குறியீட்டு எண் ஆகும். சோ இது என்னது, ஜிடிபி குறைப்பான்ங்கிறது என்னது, விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு எண். அப்போ இங்க 10% பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா 2022ல இருந்து
2026ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10% விலையில் ஏற்றமானது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோம். இதுவே கம்மியா கூட ஆயிருந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஜிடிபி குறைப்பான வச்சுதான் ஒரு பொருளில் முன்னாடி இருந்த வருஷத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விலையில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டறிய முடியும். இதுக்கும் பணவீக்கத்துக்கும் என்ன மேம் சம்பந்தம்? பணவீக்கத்தை அளவிடலாம்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணவீக்கம்னா என்னது? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா பொருள் கம்மியா தான் உங்களால வாங்க முடியும். அதே 10 ஆப்பிள் தான். அன்னைக்கு 10 ஆப்பிள் வாங்க உங்ககிட்ட ரூ. 100 இருந்தா போதும். ஆனா இன்னைக்கு எவ்வளோ? ரூ. 110 இருந்தா தான் முடியும். சோ அப்ப பிரைஸ் அதிகமாயிடுச்சு. ஆனா அதே குவான்டிட்டி தான் வாங்குறீங்க. சோ இததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எக்கனாமிக்ஸ்ல இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கா? இல்லையா? இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கா? இல்ல டீஃப்ளேஷன் ஆயிருக்கா? அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஜிடிபி குறைப்பான்ங்கிறது வேணும். ஓகேங்களா? சோ விலையில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஜிடிபி வேணும். ஜிடிபி இல்ல, ஜிடிபி குறைப்பான் வேணும். ஜிடிபி குறைப்பான வச்சுதான் பணவீக்கம் ஏற்பட்டிருக்கா, பணவாட்டம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ இந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை நம்மளால சொல்ல முடியும். எல்லா நேரத்திலயும் ஒரு நாட்டுடைய வருமானத்தை ஜிடிபியை வச்சு கால்குலேட் பண்ணலாம், ஜிஎன்பியை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஆனா ஜிடிபியை வச்சு கால்குலேட் பண்ணா இவரு சைமன் குஸ்னட் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு நாட்டுடைய நலத்தை அறிந்து கொள்ள முடியும். வளர்ச்சி அதாவது முன்னேற்றம் வேற, வளர்ச்சி வேறங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு கருவியை வச்சு ஒவ்வொன்ன கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சோ இங்க இருக்கக்கூடிய கருவிகள் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடியது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஈஸியானதா. இப்ப நாட்டு வருமானத்தை ஸ்டார்டிங்லயே சொன்னேன். உற்பத்தி அடிப்படையில அளக்கிடலாம், வருமான அடிப்படையில அளவிடலாம், செலவு முறை அடிப்படையில அளவிடலாம். இந்த ஒவ்வொன்னும் என்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, தனிநபர் வருமானம் கால்குலேட் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னது? நாட்டு வருமானம் கால்குலேட் பண்ணும்போது அதுல மாற்று செலுத்துதல்களானது இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்க, கழிச்சிருப்பாங்க. சோ அத நம்ம தனிநபர் வருமானமா கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு பர்சன் ஓய்வூதியம் குடுக்குறாங்க அப்படின்னா அது மாற்று செலுத்துதல்ல இருக்கும். அது வந்து ஒரு மனிதனுடைய வருமானமா தான் கன்சிடர் பண்றோம். அப்ப நாட்டு வருமானத்துல இது இன்க்ளூட் ஆயிருக்காது. அப்ப நாட்டு வருமானத்தோட இந்த மாற்று செலுத்துதல்களை ஆட் பண்ணாதான் தனிநபர் வருமானம் கிடைக்கும்னு சொன்னல. ஏன் நாட்டு வருமானத்தோட இந்த மாற்று செலுத்துதல்கள் இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம செகண்ட் கிளாஸ்ல அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். சோ இந்த வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு டீட்டெயில்டா கொடுக்குறேன். அண்ட் இந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங் நம்ம இன்னும் பார்க்கல. இதையும் அடுத்த வகுப்புல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். For more videos, stay tuned with Baybook. Thank you.